ஜெனரல் எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? Yeah, the national leader is only Narendra Modi. Okay, So his stature is something totally different. There is nobody else to compete his stature or something. So we are expecting him only as a national leader. State politics we have separate reasons for all those things. But as a national level, he is the leader. ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா சார்? Yeah, I invested in 1992. I lost heavily, and then even in 2002, I invested. I lost a lot of money. கரண்ட்டாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணுங்க? ஒன்றும் கரெக்டாக ஒன்றும் போடலை, ஏன்னா நிறைய போயிட்டு. எலெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்ல வைப்ரண்ட்டாக இருக்கும் சார். ஏன்னா புது ஸ்கீம்ஸ் வந்து there is possibility for he is focusing on growth. So national growth will be there. So investment will be the renewable energy and everything. Now the basic structure is constructed by Narendra Modi. So the economy will have a growth voice. ஓகே, தேங்க்யூ. ஜிடிபி ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? Yeah, like gross domestic product. சூப்பர். Okay. அந்த ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் என்னன்னு தெரியுமா? No idea இல்ல. ஓகே. அந்த இப்போ கரண்டாக 2024 ஜெனரல் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக்ல ரிசல்ட்ஸ் வரப்போகுது. எந்த கவர்மெண்ட் வருவாங்கன்ட்டு நீங்கள் என்ன ப்ரிடிக்ஷன் பண்ணுறீங்க? எனக்கு ப்ரெடிக்ஷன் இல்லை, பட் காங்கிரஸ் மேபி எனக்கு ஓகே, காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட் கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஒர்க் சரியில்லைன்னு இல்லை, லைக் எனக்கு வந்துட்டு தமிழ்நாடு அந்த டைமில் அவங்களுக்குள்ள எனக்கு பிஜேபி ஐ எம் நாட் ஓகே வித் இட். ஸோ எனக்கு காங்கிரஸ் பிடிக்கும், அவ்வளோதான். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்? இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஐடியாவே இல்லை, அதை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை நமக்கு. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹாய் சார். ஹாய். சார், கம்மிங் 2024 ஜெனரல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. எந்த கவர்மெண்ட் மறுபடியும் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன்னா, நான் பிஜேபி தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே. எதனால சார்? எதனாலன்னா ஐ திங்க் 80% நார்த் இந்தியாவில் அவங்க ஓட்ஸ் நிறையா இருக்குது. தமிழ்நாடு, கேரளா தவிர மெஜாரிட்டி பிஜேபி, அவங்களோட இது நல்லா இருக்குது, டாமினன்ஸ் நல்லா இருக்குது. அதனால அவங்க வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு? ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் பண்ணதில் பண்ணியிருக்கேன். பிஃபோர் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே. ரைட் சார். ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? ஜென்ரலாகவே எலெக்ஷன் ஒரு கவர்மெண்ட் மாறினாலோ இல்லை அதே கவர்மெண்ட் இருந்தாலும் ஒரு 1 வீக்குக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு 1 month ஆகும் ஸ்டெடியாக. ஸோ வி கேனாட் ப்ரெடிக்ட், பட் யா வில் டேக் சம் டைம் டு நோ தி எக்ஸாக்ட் ட்ரெண்ட். ஆமாம். ஆஃப்டர் கவர்மெண்ட் ஃபார்மிங் 5 இயர்ஸில் எக்கானமி, இந்தியன் எக்கானமி எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார்? ஃப்யூச்சரில் சொல்கிறீங்களா? ஃப்யூச்சரில் இப்போ நீங்கள் சொன்ன கவர்மெண்ட் வந்து 5 இயர்ஸில் எக்கானமி டெஃபினட்டாக பெட்டராக தான் ஆகும், அதில் டவுட்டே இல்லை. பிகாஸ் காங்கிரஸ் டசன்ட் ஹேவ் அ லீடர்ஷிப். யாருன்னே பிரைம் மினிஸ்டர்னு தெரியாதப்போ ஹவு கேன் வி கம் அண்ட் நோட்? அவங்க ராகுல் காந்தின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மேபி நான் கூட யோசிச்சிருப்பேன் அவங்களுக்கு ஓட்டு போடுறது. யார் நாட்டை இப்போ நடத்த போகிறா பிரைம் மினிஸ்டருங்கிறது தெரியாதப்போ மோடி அது எப்படி, ஹவு கேன் வி ட்ரஸ்ட் ஆன் அவங்களே வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அவங்களுக்குள்ளே இன்டர்னலி தே ஆர் நாட் ஸ்ட்ராங். டெஃபினெட்லி மோடி கவர்மெண்ட் வந்தோன்னா இந்தியன் எக்கானமி வில் ஃபர்தர் இம்ப்ரூவ் அண்ட் வி வில் டெஃபினெட்லி பி from developing country will become a developed country for sure.